ஆமீன் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் அல்ஹம்து சூரா ஓதுனா அதற்கு பிறகு ஆமீன் சொல்லும்போது மலக்குகளும் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுக்கு ஒத்து வருகின்றதோ, யார் ஆமீன் சொல்லும்போது மலக்குகளுடைய ஆமீனும் சேர்ந்து வந்துருதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் அவர் மீது அருள் புரிகின்றான் அப்படிங்கிறாங்க. அதனால இரண்டாவது அல்ஹம்து சூரா என்பது ஒரு துஆ. ஏதின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது அருள் புரிந்தாய் அத்தகைய நேரான பாதையை காட்டு, இது துஆ. அந்த துஆவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி கட்டு தந்திருக்காங்க. சில பேர் சப்தமாகவும் சில பேர் மௌனமாகவும் கூறுகிறார்களே, எப்படி ஆமீன் கூறுவது? ஒத்தரை இப்படி 3 கேள்வி 4 கேள்வி எல்லாம் பதில் சொல்ல முடியாது, நிறைய பேப்பர் இருக்குது, ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க. சத்தமா சொல்லணுமா அமைதியா சொல்லணுமா? ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு நாங்கள் ஆமீன் சொல்லுவோம், அந்த ஆமீன்ல பள்ளிவாசலே அதிரும், அந்த அளவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலே அதிரக்கூடிய அளவுக்கு ஆமீன் சொன்னாங்கடா எத்தனை பேர் தொழுதாங்க ரசூலுல்லாஹ்வோட? ஒரு 3 பேர் நின்றுட்டு ஆமீன் கத்துறாங்களா பள்ளிவாசலே அதிரும் அளவுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு வக்துல சஹாபாக்கள் சுமார் 10,000 சஹாபாக்கள் தொழுவாங்க. அந்த 10,000 பேரும் சேர்ந்து சாதாரணமா ஆமீன் அப்படினாலே அலறும் அலறாத பள்ளிவாசல். இது சில தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்களா பள்ளிவாசலே அலறுமா, அதனால அலறமான ஆமீன் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு 4வது 5வது சஃப்ல நிப்பாரு, ஆமீன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அரிசி கேட்கிற அளவுக்கு கத்துனா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல ஆமீன் எப்படி சொல்லணும்? நமக்கு கேட்கிற அளவுக்கு, குறைஞ்சபட்சம் பக்கத்துல நிக்கிற கேட்கிற அளவுக்கு சத்தமா சொன்னா போதுமானது ஆமீன். அப்படி அலறணும் இல்ல. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் அலறிச்சான், பள்ளிவாசல் 4 பேர் ஆமீன் சொல்லி அலறல, 10,000 பேர் ஆமீன் சொல்லி அலறிச்சு. அதை கவனிக்கணும். எத்தனை பேர் சொன்னதுனால அந்த டெசிபிள், அந்த இதுல சொல்லுவாங்க டெசிபிள் கணக்குன்னு சொல்லி, அந்த சப்தத்தினுடைய சவுண்ட் டெசிபிள் கணக்கு, டெசிபிள் அதான் அந்த சவுண்ட். எத்தனை பேர் சொன்னா அந்த டெசிபிள் வரும் அதை யோசிக்கணும். 4 பேர் சேர்ந்து பள்ளிவாசல் அலற அளவுக்கு டெசிபிள் வந்துச்சா அப்படி பார்க்க கூடாது. சஹாபா ரசூலுல்லாஹ் ஒரு வக்து தொழ வச்சாங்கன்னா குறைஞ்ச 5000-10,000 சஹாபாக்கள் தொழுவாங்க, அவங்க சாதாரண ஆமீன் அப்படின்னா பள்ளி அலறத்தான் செய்யும். சொல்ல விளங்கிச்சிங்களா? இது தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுங்க பள்ளிவாசலே அலறிச்சான் ஆமீன் கத்த வேண்டியது, ஒருத்தர் பக்கத்துல இருந்து அலறி போயிடுது, தொழுது முடிஞ்ச அறிவு இருந்தா உனக்கு இப்படி ஆமீன் சொல்றீ அப்படிங்கிறது. இதுக்கு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அங்கனே சண்டை பள்ளிவாசல்ல நடக்குதா இல்லையாங்க? இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல ஆமீன் சொல்ல சத்தமா சொன்ன எப்படி சொல்ல, குறைஞ்சபட்சம் நமக்கு கேட்கணும் அல்லது பக்கத்துல உள்ளவங்க கேட்கணும், அந்த அளவுக்கு ஆமீன் சொன்னா போதுமானது. இன்னும் சில பேருக்கு நம்முடைய ஆமீன் மலக்குடைய ஆமீன் கேட்கணுங்கிறதுக்காண்டி மலக்கு கண்ணுக்கு தெரியும், எங்க இருக்காரு தெரியல, ஆமீன் அலறுது, எங்கேயாவது உட்கார்ந்து காதுல உள்ட்டுமே அப்படின்னு சொல்லி. திருமணம் என்பது ஃபர்லா சுன்னத்தா? சுன்னத் என்றால் திருமணம் செய்யலாம் அல்ல செய்யாமல் இருக்கலாமா?